இந்த 2024 வருடம் இறுதியாயிடுச்சு. ஸோ நம்ம வழக்கம் போல் டாப் 10 லிஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு முதல் வீடியோவாக இந்த ஓவர்சீஸில் 2024 வருடம் டாப் 10 இடம்பெற்ற தமிழ் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னா, பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் அவர்கள் கிட்டத்தட்ட உயர கொடுத்து நடித்த ஒரு படம் தங்கலான். ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படம் பார்த்திங்கன்னா கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. ஒரு பக்கம் ரஞ்சித் அவர்கள் சார்பட்டா பரம்பரை மாதிரி இருக்குன்னு நினச்சி போனோம், டைலாக்லாம் புரியல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற ஒரு குறைய சொன்னாங்க. சில பேர் இல்லை இதுதான் ரஞ்சித்தோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாராட்டும் தெரிவித்தாங்க. ஸோ இப்படி இருவேறான கலவையான விமர்சனால இந்த படம் பெரிய ஹிட்டும் கிடையாது, தோல்வி படம் கிடையாது, ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த படம் இருந்துச்சு. அடுத்ததாக 9வது இடத்துல அயலான். நம்ம இன்று நேற்று நாளை ரவிக்குமார் இயக்கம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக சிவகார்த்தியன் ஆக்ஷன் படங்களில் ட்ரை பண்ணி மிஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த படம் நிச்சயமாக கை கொடுக்கும். இத்தனைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வேறு. ஸோ கண்டிப்பாக வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை பெற்றிருக்கு. தங்கலான் படமும் ஒரு நல்ல கலெக்ஷன், 10வது இடம். இந்த அயலான் படம் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஷூட் போச்சு. 4.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகியுமே ஓரளவு கணிசமான வசூலை பெற்றது இந்த அயலான் படம். அடுத்ததாக 8வது இடத்துல நம்ம சுந்தர்சியோட வழக்கமான ஜானர் காமெடி, ஹாரர், கிளாமர். இந்த ஜானரில் அரண்மனை 4 ரிலீஸ் ஆச்சு. குறிப்பாக படத்தை பார்த்ததை விட படத்தை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமன்னா ராஷிகானோட கிளாமரான டான்ஸை பார்த்துட்டு படம் சூப்பர்னு சொன்னது தான் அதிகம். அது இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு வைடாக ஓவர்சீஸில் இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு வசூலில். 7வது இடத்துல அதே மாதிரியே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்கலான அயலான மாதிரியே 2.5 வருஷம் 3 வருஷம் உழைப்பு, பெருசாக அறுவடை பண்ண முடியல. அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த கங்குவா படம். இந்த படம் பார்த்திங்கன்னா காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய குறி வச்சு அடித்தாங்க. ஆனாலும் கூட இந்த படம் ஒரு கணிசமான வசூலை ஓவர்சீஸில் பெற்று 7வது இடத்துல இருக்குது. 6வது இடத்துல ராயன், தனுஷோட இயக்கம். ஸோ இந்த படத்துக்கான ஓப்பனிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. ரகுமான் மியூசிக்கும் வேறு லெவலில் அந்த படத்தை காப்பாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ஓவர்சீஸில் நல்ல வசூலை பெற்று 6வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல என்ன படம்னா, இதுவும் படி தான். கிட்டத்தட்ட பல வருட பஞ்சாயத்து, பல வருட ஷூட்டிங் ஆரம்பித்து ட்ராப் ஆகி மறுபடியும் ஆரம்பித்து வந்த படம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே முதல் ஷோவே படம் நல்லா இல்லை அப்படின்னு ரிசல்ட் பரப்புனாங்க. ரசிகர்களும் பார்த்திங்கன்னா திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு கணிசமான வசூல். பட் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அந்த வசூல்லாம் பெரிய வசூலே கிடையாது. ஸோ இந்த படம் 5வது இடத்துல இருக்குது ஓவர்சீஸில் அந்த கலெக்ஷனான விவரத்தில். 4வது இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம அமரன் படம் இருக்குது. ஸோ அமரன் படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா 340 கோடிக்கு மேலே வசூல். ஸோ இந்த படம் ஓவர்சீஸ்லேயும் சிவகார்த்தியான கேரியர்லேயே இந்த படம் உச்சம் தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்பீம் ஹிட்டு கொடுத்த ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் அப்படிங்கிற படம். இப்போ இந்த படம் நமக்கும் தெரியும். இந்த படம் பார்த்திங்கன்னா முதல் நாள்லேருந்து விஜய் ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய ஹேட்டர்ஸ், குறிப்பாக ஞானவேலோட ஹேட்டர்ஸ், இது எல்லாமே கங்குவாக்கு நடந்தது, இந்தியன் 2 நடந்தது, அப்படியே பார்த்திங்கன்னா ஏன் தங்கலாங்க நடந்தது கூட அப்படி சொல்லலாம். அதுவும் வேட்டை நடந்துச்சு. படமும் பார்த்திங்கன்னா ஜெய்பீம் ஞானவேல் படமாகவும் இல்லாமல் ரஜினிகாந்த் படமாக இல்லாமல் கலவையான விமர்சனம் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அதிசய விஷயம், ஓப்பனிங் கூட சுமாராக தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு நல்ல வசூலை பெற்றிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஓவர்சீஸ் வசூலை அதிகம் பிடித்த படங்களில் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல யாருமே எதிர்பார்த்தோம். சினிமா சென்ஸ் இருக்க ரசிகர்லாம் எதிர்பார்த்தாங்க இந்த படம் நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை அடையும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் ஓவர்சீஸில் உச்சம் தொற்றுக்குன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு வைடாக 100 கோடிக்குள்ள கலெக்ஷனு. இப்போ ஓவர்சீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன். குறிப்பாக சைனாவில் இந்த படம் சக்க போர்டு போட்டுட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இந்த படம் 2வது இடத்துல இருக்குது.
ஒன்றாவது இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நம்ம தளபதி விஜயோட படம் கோட் படம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி, அந்த ஹீரோக்காக ரசிகர்கள் வந்து பார்த்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அது விஜய்க்கு தான். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், கோட் படம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. ஆனால் அந்த படத்தை குடும்பம் பார்த்து கொண்டாடினாங்க. விளைவு மிகப்பெரிய கலெக்ஷன், அது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஓவர்சீஸ் சரி. ஸோ இதனால தான் நம்பர் 1 இடத்துல கோட் இருக்குது. ஸோ இதுதான் டாப் 10 மூவிஸ் ஓவர்சீஸில் கலெக்ட் ஆன படங்கள், 2024 ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.